இந்த கேக் ஆர்டர் தந்தவங்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான். இது வரைக்கும் நம்மகிட்ட ஒரு 4-5 கேக்காவது வாங்கியிருப்பாங்க. இந்த கேக் ஆர்டர் தரும்போது, "அக்கா எனக்கு ஒரு 2 கிலோல குலோப் ஜாமுன் கேக் வேணும்க்கா. அதுக்கு வந்து நான் ரெஃபரன்ஸ் பிக் அனுப்புறேன். எனக்கு அதே மாரி செஞ்சு குடுக்குறீங்களான்னு?" சொல்லி கேட்டாங்க. நானும் ஓகேடா, அதனால என்ன செஞ்சுக்கலாம். நீ வந்து ரெஃபரன்ஸ் பிக்க மட்டும் அனுப்புன்னு சொன்னேன். அப்புறம் ஃபோட்டோவ பார்த்தப்ப தான் தெரியுது, கேக்கோட சைடுலலாம் லைன் லைனா போட்டிருந்துச்சு. எனக்கு இது வரைக்கும் இந்த லைன்ல நான் ட்ரை பண்ணதே கிடையாது. நான் நெறைய டைம் வந்து வேவ் டிசைன் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் எனக்கு பெர்ஃபெக்ட்டா வந்ததில்ல. நான் அதனால வந்து எல்லாம் ஓகேடா, இந்த லைன் தான் எனக்கு வருமான்னு தெரியல. என்னோட பெஸ்ட்டை நான் குடுக்குறேன். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க ஓகேக்கா, உங்களால முடிஞ்ச அளவு பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் கேக் எல்லாம் நீட்டா ஐசிங் பண்ணி எடுத்துட்டு ஸ்கிராப்பர் வச்சு லைட்டா லைன் மாதிரி ஸ்லோவா தான் பண்ணேன். என்ன ஆச்சரியம்னா ஃபர்ஸ்ட் டைமே ரொம்ப அழகா வந்துச்சு. நான் 2வது டைம் வந்து பண்ணவே இல்ல. அப்புறம் ரெஃபரன்ஸ் பிக்ல இருந்த மாதிரியே வந்து டிஃபரன்ஸ் நாசில் ஒர்க்லாம் பண்ணிட்டு அங்கேயே குலோப் ஜாமுன் பிளேஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நட்ஸ் அப்புறம் கொஞ்சமா ரோஜா பூ இதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு ஒரு ஹாப்பி பர்த்டே டாப்பரையும் வச்சு இந்த கேக் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேக் பிடிச்சிருந்தனா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.